சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 2வது வாரத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய உருமாற்றத்தை பற்றி நாம் சிந்திக்கிறோம். இந்த நல்ல நாளிலே நாம் ஒவ்வொருவரும் மனமாற்றம் பெற்று புது வாழ்வை வாழ எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மனமாற்றம் என்பது ஒரு பயணம். அது இருளிலிருந்து ஒளியை நோக்கிய, பாவத்தில் இருந்து புனிதத்தை நோக்கிய, சாவிலிருந்து வாழ்வை நோக்கிய, வெறுப்பிலிருந்து அன்பை நோக்கிய ஒரு முடிவில்லா பயணம். மனிதன் புனிதனாக வாழ வேண்டும் என்பதே மனிதனை உண்டாக்கிய இறைவனின் தனியாத விருப்பமாக இருந்தது. தனது விருப்பம் நிறைவேற பல்வேறுபட்ட வரலாற்று நிகழ்வுகளினூடாக, அறிகுறிகளினூடாக, வெளிப்படுத்தல்களினூடாக, மனிதர்களினூடாக இறைவன் மனிதனுடன் பேசினார். தனது திட்டத்தையும் விருப்பத்தையும் மனிதனுக்கு தெளிவுபடுத்தினார். ஆனால் இறைவன் எதிர்பார்த்த பதில் மனிதனிடமிருந்து கிடைக்கவில்லை. மனிதனில் உண்மையான அன்பு கொண்ட இறைவன் தன்னுடைய மகன் கிறிஸ்து மூலம் தனது செய்தியை மனிதனுக்கு வெளிப்படுத்த அவரை இவ்வுலகிற்கு அனுப்பினார். மண்ணிற்கு வந்த இறைமகன் காலம் நெருங்கிய போது அந்த மாபெரும் செய்தியை உலகிற்கு வெளிப்படுத்தினார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது. தனது பணியின் தொடக்கத்திலேயே மனமாற்றத்திற்கு அழைத்த இயேசு அதற்கான பதிலை எதிர்பார்க்கப்பட்டவர்களிடமிருந்து பெற முடியவில்லை. காரணம், அவர்கள் இவ்வுலகை அதிகமாக பற்றி கொண்டிருந்தார். இன்று நாங்கள் வாழும் எம்முடைய சமுதாயத்தை ஒத்த ஒரு சமுதாயமே இயேசுவினுடைய காலத்திலும் காணப்பட்டது. மனிதனிடையே சமத்துவம் இல்லை. நேர்மையும் உண்மையும் மறைந்து போயிருந்தன. சமய வழிபாடுகளிலே பகட்டும் வெளிவீனமும் மேலோங்கி காணப்பட்டன. பிறர் அன்பும் மன்னிப்பும் இல்லாத அவல நிலை. இதனால் வாழ்வில் துன்பங்களையும் வேதனைகளையும் இழப்புகளையும் பிரிவுகளையுமே நாம் நாளும் சந்திக்கிறோம். நமது வாழ்வில் அமைதி இல்லை, உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை, நெஞ்சிலே நிம்மதி இல்லை. இதில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டுமெனில், வாழ்வை காண வேண்டுமெனில், இயேசுவின் மனமாற்றத்திற்கான அழைப்புக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம்.